காதலிச்சது ஒரு குற்றமா? காதலிக்காக கஞ்சா விற்ற காதலன் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ, இப்போ அவனுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ, அது என்னன்னு நான் உங்க எல்லாருக்கும் டீப்பா சொல்றேன். மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா நீலகிரியில் நடந்திருக்கு. ஸோ, இதோட மோட்டிவேஷன் என்னன்னு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, காதலிச்ச பொண்ணுக்காக எதனா ஒன்று வாங்கி தரணும், அவங்க கூட வெளியே ஊர் சுற்றணும். ஸோ, அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சா விற்கிறதுனால மாதம் 1,00,000க்கு மேலே சம்பளம் வருதுன்னு ஸோ இந்த ஒரு காலேஜ் படிக்கிற இந்த ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்றுருக்கான். ஸோ, அதனால் நீலகிரியில் இருக்கிற ஒரு போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ, அது என்னென்ன இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் என்ன, இந்த மாதம் வந்தாலே ரொம்ப கடுப்பு சிங்கிளாக இருக்கிற எங்களுக்கு எல்லாருக்குமே. அதாவது பார்த்தா ரோஸ் டே, லவர்ஸ் டே, இந்த சாக்லேட் டே எல்லாம் 4 டே 5 டே 6 டே 7 டே கிட்ட இருக்குது. ஸோ, அதில் எந்தெந்த டே எங்கெங்கே வரும்னு எங்களுக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, காதலி வந்து காதலனுக்காக எதனா ஒரு கிஃப்ட் பண்ணுறதும், காதல் வந்து காதலிக்காக எதனா ஒரு கிஃப்ட் பண்ணுறதுமா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் வந்தது இல்லைப்பா. ஸோ, நீங்களும் சிங்கிள்னா மறக்காமல் கமெண்டில் ஒரு எதனா ஒரு இமோஜியாக போட்டு விட்டுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் வாங்கி தரமேன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வேலை செய்வாங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்து நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, காதலிச்ச பொண்ணுக்காக எதனா வாங்கி தரணுமே, லவர்ஸ் டே வேறு வந்துச்சு. ஸோ, எதனா கிஃப்ட் பண்ணணுமே, அதுக்காக பார்த்தீங்கன்னா கஞ்சா விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ, இப்போ அவன் கல்லூரி நிலைமை என்னாச்சு, அவங்க வீட்டில் அவங்களுடைய நிலைமை என்னாச்சு. ஸோ, எனக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் என்ன டீப்பாக பார்க்கலாம் வாங்க. இங்கே கஞ்சா எப்படி சேல்ஸ் அதிகமாக ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீலகிரி மட்டும் ஒரு மூலையாக இல்லை. ஸோ, நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஸோ இந்த ஒரு 3 பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இணைக்கிறது இடத்துல தான் இருக்குது நீலகிரி. ஸோ, அதனால தான் அதிகமாக இந்த ஒரு கஞ்சா பார்த்தீங்கன்னா ரேட் போயிருக்கு. அதனால தான் அந்த ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா மாதம் 1,00,000க்கு மேலே சம்பாதிச்சது. நான் முன்னாடி சொன்னேன் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அப்படி இல்லைன்னா கர்நாடகா. ஸோ, இந்த 3 பகுதியும் ஒன்றா இணைக்கிற ஒரு இடம் தான் ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ் ஊட்டி. ஸோ, இங்கே பார்த்தீங்கன்னா பனி டைமாக இருந்தாலும் சரி, வெயில் டைமாக இருந்தாலும் சரி, அங்கே குளிர்கிட்டு தான் இருக்கும். ஸோ, ரொம்பவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். அதோட கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டிக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் போயிருக்க ரொம்பவும் அதோட எக்ஸ்பெக்டேஷனே வேறு லெவலில் இருந்தது. ஸோ, அங்கே போய் தங்கி பார்க்குறப்போ வேறு தரமாக இருந்தது. அதனால் இந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கஞ்சா விட்டதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஊட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸு. ஸோ, ஃபாரின்ல இருந்து கூட ஊட்டிக்கு வரதுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா தயாராக தான் இருக்காங்க, வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ, சுற்றுலா பயணமாக ஊட்டி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ, அங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ, ரொம்பவும் நல்லாயிருக்கும். அங்கே இருக்கிற டீ, சாக்லேட்லாம் ரொம்ப தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இவ்வளோ நல்லது இருக்கிற இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டதாச்சும் இருக்குமேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ்க்கும் ஒரு டவுட் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கஞ்சா புழக்கம் ஏற்படுதா பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ, அதனால் என்ன, அங்கே இருக்கிற போலீஸ்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. ஸோ, யார் யாரெல்லாம் ஃபுல்லாக செக்அப் பண்ணி இந்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா கடைசியாக மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ, இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா 21. கல்லூரியில் படிக்கிற இந்த ஒரு பையனுக்கு இது ஏன்டா வேலைன்னு கேட்க சொல்லிதான் இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா, அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக கஞ்சா பேக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பைக்குள்ளே வச்சுருந்தானா. ஸோ, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 500 கிராம் பார்த்தீங்கன்னா கஞ்சா இருந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ, அவன் சொன்ன விஷயத்தை கேட்டால் எல்லாருக்குமே தலை சுத்த தான் ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஊரை சுற்றிக்கிட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கணும் இருக்கணும்னு இந்த ஒரு காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ அவன் பார்த்தா இந்த ஒரு தொழிலுக்குள்ளேயே வந்திருக்கிறத அவனும் சொல்லியிருப்பான். போலீஸ்க்கு ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைகிறீங்கன்னு போலீஸ்க்கே ரொம்ப வருத்தம். இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜில், தனியார் காலேஜில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு வராங்களாம். ஸோ, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மது பழக்கம், புகைப்பிடிப்பது, ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அந்த பொண்ணுக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காரு இந்த ஒரு காலேஜ் படிக்கிற மாணவன். அதாவது பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வச்சுருக்காங்க. அது ரொம்பவும் ரேர். அது பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் ரேட்டு தான் இப்போதைய ட்ரெண்டிங் வரைக்கும், கரண்ட் ட்ரெண்டிங் வரைக்கும். அந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த பைக்கை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா ஊராக சுற்றிக்கிட்டு வருவாராம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எதுவும் சொல்லலையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு மட்டும்தான் காசு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ, இந்த மாதிரி ஊர் சுற்றத்துக்குலாம் அவனுக்கு காசு அனுப்பவே இல்லையா. அதனால் என்ன, அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த பணமே பத்தாமல் தான் இவன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தொழிலுக்குள்ளே இறங்கிட்டு இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா, அவன் படிக்கிற காலேஜை பசங்க பார்த்தீங்கன்னா காசு இல்லாத டைமில் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறது வழக்கமான செயலாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ, இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ, இங்கே தான் ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ கஞ்சாவை பார்த்தீங்கன்னா 20,000க்கு வாங்கிடுறாங்கன்னா. ஸோ, 1 கிலோ அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 1 கிலோ கஞ்சாவை பார்த்தீங்கன்னா 20,000க்கு பார்த்தீங்கன்னா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதை பார்த்தீங்கன்னா
பார்ட்டாக பிரித்து பொட்டலமாக பிரித்து பார்த்தீங்கன்னா ரூ. 100க்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து ரூ. 1000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை விற்பனை செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளவு வரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி. இந்த மாதிரி தான் கஞ்சாக்களை விற்று பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக செல்ஃபோனு துணிமணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன இவங்கள பார்த்தீங்கன்னா சிறையில் போட சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்குது, சிறையில் போட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்கள ஜாமீனில் பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுட்டாங்க. இந்த ஒரு வீடியோ நினச்சி என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லி வீடியோ பிடிச்ச லைக் கொடுத்து உங்கள் பிடிச்சி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.